நம்ம வீடோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி ஆங்கிளோட ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இன்னோவா காரை நிறுத்துகிற அளவுக்கான கார் பார்க்கிங் இருக்குங்க. ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரோவில்லாஸ் தான். ஸோ ரோவில்லாஸாக இருந்தாலும் ஒரு வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் நம்ம வந்து 45 டிகிரி ஆங்கிள் கார் பார்க்கிங். ஸோ நெக்ஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் டோரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அவனி ட்ரீ செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு ஐ கான்டாக்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம சென்டிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு துளசி மாடம் வச்சுக்கிறாங்க. நீங்களும் துளசி மாடம் வச்சுக்கிட்டு காலையில் இருந்துச்சோன்னா அதை ப்ரே பண்ணிக்கலாம், நம்மளும் அதை ப்ரே பண்ணிப்போம். ஸோ அப்படியே சைட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. சார் இதுதான் மெயின் டோர் இது. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல காமிச்சேன்னா இது ஒரு சிட் அவுட் ஏரியா. நீங்கள் ரிலாக்ஸாக ஈவினிங் டைமில் அப்படியே ஹாப்பியாக வந்து ரிலாக்ஸ் பண்ணணும், உட்காந்துட்டு நம்ம இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சூப்பர் ஏரியா, ஓகேங்களா? காலையில் மார்னிங் டீ சாப்பிட்லாம், ஈவினிங் டீ சாப்பிட்லாம், பேப்பர் படிக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்த ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே போய் நம்ம பார்ப்போம். வாவ், செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்கு. ஸோ இதாங்க நம்ம வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாலுக்கு வந்திருக்கோம். இந்த ஹாலில் நீங்கள் வாங்கினீங்கன்னா சோஃபா எப்படி வைக்கிறது, டிவி யூனிட் எப்படின்னு எல்லாமே வந்து ஒரு டெமோ வீடாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹால் அப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹாலு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஓப்பன் கிச்சன் இருக்கு. ஸோ நீங்கள் அது பக்கத்தில் டைனிங் ஹால் இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம அக்கா, அம்மா, அப்புறம் சித்தி இவங்க எல்லாரும் வந்து சமைக்கிறதுக்கு சூப்பராக ஒரு காம்பேக்டான ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜு வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு கார்பரேட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வெளியில் ஒரு சின்ன இடம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து துணி காய போடுறது, வாஷிங் மிஷின் வைக்கிற இந்த மாதிரி லொக்கேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், காம்பேக்டாக இருக்கும். அதுமாதிரி நம்ம சிலர் வந்து பூஜை ரூம் தனியாக வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பூஜை ரூம் ஆசைப்படுறவங்களுக்கு ஸோ இந்த பூஜை ரூம் தனியாக கொடுத்துருக்கோம் நம்ம காம்பேக்டாக, ஓகேங்களா? இல்லை எனக்கு பூஜை ரூம் இவ்வளோ பெருசு வேணாம் அப்படின்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், கிச்சனை வந்து பெரிய சைஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இது டிவி யூனிட், இது ஓகேங்களா? இது டைனிங் டேபிள், இது செட் அவுட் சோஃபா ஏரியா. ஸோ அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு 2 பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க, கிரைனட் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கிரில் கொடுத்துருக்காங்க ஸ்டீலில். ஸோ மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இது ஒரு லைப்ரரி ஏரியா. ஸோ இங்கே உட்காந்து நம்ம படிக்கலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம், இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறோம், லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி இடம். ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வித் பால்கனியோட இருக்கும். ஸோ எவ்வளோ காம்பேக்டாக சூப்பராக பண்ணியிருக்கோம். வித் டோர்லாம் இருக்குது இதுலேயே. ஸோ நீங்கள் டோர்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், ஃபர்னிச்சர் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபர்னிச்சர்லாம் பண்ணால் எப்படி பண்ணுறது டெவலப் பண்ணியிருக்கோம். இது ஒரு பால்கனி. நான் கீழே ஒரு சிட் அவுட் காமிச்சிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே பால்கனி சிட் அவுட் இருக்குது. ஸோ இந்த சிட் அவுட் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கும் எதுக்கும் ஒரு கை கான்டாக்டே இல்லாத டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறது பக்கத்து வீட்டு தெரியாது, பக்கத்தில் உட்காரது இங்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் இது. ஸோ அப்படியே வந்து செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபர்னிச்சர் பண்ணியிருக்கு. ஸோ இது நம்ம காட்டோட சைஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஏசி விண்டோ. இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ எல்லாம் ஃபர்னிச்சர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபுல் ஃபர்னிச்சர் பண்ணால் எப்படி இருக்குன்றதா இந்த வீடோட டெமோ இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமன், இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கிடையாது, காமன் தான். ஏன்னா மேலே ரெண்டுமே வந்து ரெஸ்ட் ரூம் இது 2 பெட்ரூம் கொடுத்துருக்கறதுனால நம்ம இது பெரிய ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? வாஷ் பேஷனு, டாய்லெட் ப்ளஸ் பாத்திங். உள்ளே போய் பாருங்கள்.
ஸோ ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரோ வில்லா ஒரு 2 BHK ரோ வில்லாஸு. நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஹாலு, கிச்சனு, மேலே ஒரு 2 பெட்ரூமு, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டியோட ரெடி டு ஆக்குபைல இருக்குங்க. நீங்கள் இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு புக் பண்ணீங்கன்னா அன்னைக்கே பால் காய்ச்சலாம், அன்னைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரெடியாக இருக்கு. ஸோ இவ்வளோ அமிட்ஸோட இதோட லொக்கேஷனோட பார்த்தீங்கன்னா நல்ல லொக்கேஷனு, அப்ரிஷியேஷன் ஆகக்கூடிய இடம். ஸோ நம்ம உரகடம் படப்பை அடுத்த சரப்பனஞ்சேரி இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இந்த சைட் இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 48 lakhs வரும் வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் தனியாக வரும். ப்ரைஸ் சின்ன நெகோசியேஷன் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், சைட்டை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கான வீடை நீங்கள் புக் பண்ணுங்கள். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு அமைதியாகவும் சிட்டிக்கு பக்கத்துலேயும் ஒரு வீடு வாங்கணும்னா உடனே சைட் விசிட் பண்ணுங்கள்.